நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். நண்பனுக்காக எழுதிய கண்ணீர் சாசனம். படிக்காத மேதை படத்துக்காக கண்ணதாசன் எழுதிய எங்கிருந்தோ வந்தான் பாடல் கூத்து 1960ஆம் ஆண்டு ஏவிஎம் தயாரிப்பில் பா. நீலகண்டன் இயக்கத்தில் சிவாஜி கணேசன் நடிப்பில் வெளியான மாபெரும் பிளாக்பஸ்டர் காவியம் படிக்காத மேதை. இந்த படத்தில் இடம்பெற்ற எங்கிருந்தோ வந்தான் இடைசாதியாக நின்றான் என்ற பாடல் தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்த தாய்மார்களையும் கதறி அழ வைத்த ஒரு மாபெரும் தத்துவ பாடலாகும். ஆனால் இந்த பாடலை கண்ணதாசன் எழுதிய போது ஸ்டுடியோவில் நடந்த அந்த சம்பவம் மிகவும் சுவாரஸ்யமானது. அதை பற்றித்தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை முழுமையாக பாருங்கள். படத்தில் சிவாஜி கணேசன் ரங்கன் என்ற எளிய வேலைக்காரனாக நடித்திருப்பார். தன் முதலாளி குடும்பத்திற்காக தன் வாழ்க்கையையே தியாகம் செய்யும் அந்த உன்னதமான கதாபாத்திரத்திற்கு ஒரு உருக்கமான பாடல் தேவைப்பட்டது. இயக்குனர் பா. நீலகண்டன் கண்ணதாசனை அழைத்து, கவிஞரே, ரங்கன்ற அந்த வேலைக்காரன் குடும்பத்துக்கு செஞ்ச நன்மைகளையெல்லாம் மறந்துவிட்டு அவனை வீட்டை விட்டு துரத்தி விடுறாங்க. அவன் தெருவில் போகும்போது பாடுற மாதிரி ஒரு பாட்டு வேணும்னு சொல்கிறாரு. அப்போது கண்ணதாசன் தன் சொந்த வாழ்க்கையிலும் பல நண்பர்களால் ஏமாற்றப்பட்டு கடுமையான நிதி நெருக்கடியில் இருந்திருக்காரு. ஆனால் அந்த சூழ்நிலை கவிஞரோட சொந்த மனநிலைக்கு அப்படியே பொருந்தி வருது. கண்ணதாசன் சிவாஜியை பார்த்து, இந்த உலகத்தில் மனுஷன் தான் கூட இருக்கும்போது கொண்டாடுவான், காரியம் முடிஞ்சதும் தூக்கி எறிஞ்சிடுவான், அதை தான் உன் கேரக்டரை சொல்ல போகுதுன்னு சொல்கிறாரு. பிறகு பேனாவை பிடித்த கண்ணதாசன், எங்கிருந்தோ வந்தான் இடைசாதியாக நின்றான், இங்கிவனை யான் பெறவே என்ன தவம் செய்து விட்டேன் என்ற வரிகளை எழுத தொடங்குறாரு. தொடர்ந்து, நல்லவருக்கெல்லாம் சாட்சியாக ஆண்டவன் ஒருவன் இருக்கின்றான், அவன் சோதனைகள் செய்து கடைசியில் மனிதன் மனதை சோதிக்கின்றான் என்று எழுதிய போது அங்கிருந்த இசையமைப்பாளர் கே.வி. மகாதேவன் உட்பட அனைவரும் உணர்ச்சி வசப்பட்டனர். பாடலின் வரிகளை கேட்ட சிவாஜி, கவிஞரே, இந்த பாட்டுக்கு நான் நடிக்கவே தேவையில்லை, உன் வரிகளை மனசுல நினைச்சாலே என் கண்ணுல இருந்து இரத்த கண்ணீர் வரும் போலிருக்கே என்று ஆச்சரியப்பட்டார். படப்பிடிப்பின் போது சிவாஜி கணேசன் ஒரு கையில் மூட்டையையும் மறுகையில் தன் முதலாளியின் சுமைகளையும் சுமந்து கொண்டு தெருவில் நடந்து வரும் காட்சிகள் இந்த பாடல் பின்னணியில் ஒலித்தபோது தியேட்டரில் இருந்த மக்கள் அனைவரும் கதறி அழுதனர். தன்னுடைய சொந்த வாழ்க்கையின் ஏமாற்றங்களையும் வழிகளையும் சிவாஜியின் கதாபாத்திரத்தின் வழியே தமிழ் மக்களுக்கு காவியமாக கொடுத்த கண்ணதாசனின் அந்த அசாத்தியமான கவித்திறன் என்றென்றும் போற்றத்தக்கது. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.